வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை மறுதினம் விடுமுறை. சிரேஷ்ட ஊடகவியலாளர் உபாலி தென்னகோன் மீது தாக்குதல் மேற்கொண்ட ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிப்பு. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் அங்குரார்ப்பணம். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தை முன்னிட்டு யாழ் குடாநாட்டின் அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை மறுதினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கைகளுக்கு அமைய இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கல்வி பணிப்பாளர் எஸ். உதயகுமார் குறிப்பிட்டுள்ளார். நாளை மறுதினம் வழங்கப்பட உள்ள விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் 10ஆம் தேதி சனிக்கிழமை பதில் பாடசாலை நடத்தப்படும் எனவும் மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சிரேஷ்ட ஊடகவியலாளர் உபாலி தென்னகோன் மீது தாக்குதல் மேற்கொண்ட ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு கம்பஹா இம்புல்கொட பகுதியில் ஊடகவியலாளர் உபாலி தென்னகோன் மீது தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் சம்பவம் நடந்த தினத்தன்று சந்தேக நபர் கோகுவல பகுதியில் இருந்துள்ளதாக அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளனர். தொலைபேசி அழைப்புகள் ஊடாக இந்த விடயம் உறுதிப்படுத்தப்படுவதாகவும் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த தொலைபேசி அழைப்புகளுக்கான அறிக்கையை உறுதிப்படுத்தி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கம்பஹா பிரதான நீதிவான் காவிந்தியா நாணயக்கார உத்தரவிட்டுள்ளார். பொகவந்தலாவை தெரேசியா தோட்டத்தில் 44 வயதான ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை கீரை பறிப்பதற்காக சென்ற நபர் வீடு திரும்பாத நிலையில் இன்று காலை அவரின் சடலத்தை பிரதேசவாசிகள் கண்டுள்ளனர். 44 வயதான மாரிமுத்து விக்னேஸ்வரன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஹட்டன் நீதவானின் விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலம் நாவலப்பிட்டி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் டிகோயா தரவளை பகுதியில் 13 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 5 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சிறுவர்கள் சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய காட்சிகளை கேமராக்களில் பதிவு செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சிறுவர்களிடம் இருந்த கேமராவையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த சிறுவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி பொதுத்தராதர உயர்தரம் மற்றும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை விடைத்தாள்கள் மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை முதற்கட்ட மதிப்பீட்டு பணிகள் நடைபெற உள்ளதாக உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ். பிரணவதாசன் தெரிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் 6 பாடசாலைகள் முழுமையாக மூடப்பட்டிருக்கும் எனவும் மேலும் சில பாடசாலைகள் பகுதியளவில் மூடப்பட்டிருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ரோயல் கல்லூரி, கொழும்பு நாலந்தா கல்லூரி, கண்டி விகாரமாதேவி மகளிர் கல்லூரி, கண்டி சுவர்ணமாலி மகளிர் கல்லூரி, கண்டி சீதாதேவி மகளிர் கல்லூரி மற்றும் யாழ் இந்து கல்லூரி ஆகியன பரீட்சைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகளுக்கு முழுமையாக மூடப்பட உள்ளன. மேற்கூறப்பட்ட பாடசாலைகள் எதிர்வரும் 13ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ். பிரணவதாசன் தெரிவித்துள்ளார். இம்மாதம் நடைபெற்ற காப்போட்டா உயர பரீட்சைக்குரிய முதலாம் கட்ட மதிப்பீட்டு பணிகள் இன்றைய தினம் நாடு பூராகவும் ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த முதலாம் கட்ட மதிப்பீட்டு பணிகள் 29ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடத்தப்படுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. இன்றைய தினம் நாடு பூராகவும் இந்த மதிப்பீட்டு பணிகள் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. 382 மதிப்பீட்டு விஜயங்களில் கலந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதற்கு 6876 ஆசிரியர்கள் இங்கு பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அத்துடன் 2ஆம் கட்ட மதிப்பீட்டு பணிகள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை நடத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்குரிய மதிப்பீட்டு பணிகள் அதுவும் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நியூஸ் போஸ்டின் நல்லூரா நந்தவனம் இன்னும் சற்று நேரத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பான தகவல்களுடன் நல்லூரில் இருந்து இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா.
வணக்கம் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் ஜெகன். அகிலம் போற்றும் அலங்கார கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்திருக்கின்ற நல்லூரான் நந்தவனம் கலையகத்திற்கு முன்பாக இருந்து நாங்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இன்று பிற்பகல் 2:30 மணி தொடக்கம் இந்த இடத்திலே இந்த மகோற்சவத்திற்கு வருகை தரும் இளைஞர் யுவதிகளின் திறமைகளுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் தயாராக இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சை என்பன நடைபெறவிருக்கின்றன. இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவிருக்கின்ற இந்த குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சையின் ஊடாக தெரிவு செய்யப்படும் இருவருக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பு கிடைக்கவிருக்கின்றது. ஆகவே நாங்கள் நல்லை கந்தனின் மகோற்சவ பெருவிழாவில் கலந்து கொள்ள வருகை தரும் அனைத்து அடியார்களையும் அழைக்கின்றோம். இங்கு வருகை தந்து உங்கள் திறமைகளை மீட்டி பார்த்து நியூஸ் ஃபர்ஸ்டில் செய்திகளை வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்று பிற்பகல் 2:30 பருத்தித்துறை வீதியில் அமைந்திருக்கின்ற இலக்கம் 710 நல்லூரான் நந்தவனத்திற்கு அனைவரையும் வருக வருகவென அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய தினம் நடைபெறவிருக்கின்ற ஆலய நிகழ்வுகள் அதேபோன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகத்தின் தகவல்களையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, நல்லூர் கந்தன் ஆலய பிரதான வீதியில் இருந்து. நன்றி ஜெகன். இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். புத்தளம் அனுராதபுரம் பிரதான வீதியின் கருவலகஸ்வ பகுதியில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த யானையை தேடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யானைக்கு சிகிச்சை அளிக்கும் நோக்கில் யானை தேடப்பட்டு வருவதாக புத்தளம் மாவட்ட வனவிலங்கு திணைக்களம் குறிப்பிட்டது. புத்தளம் அனுராதபுரம் பிரதான வீதியின் கருவலகஸ்வேவ பகுதியில் 11 பேருடன் பயணித்த வேன் மீது யானை தாக்கியது. வேன் யானை மீது மோதியதை அடுத்து யானை தாக்கிய சம்பவம் நேற்று முன்தினம் அதிகாலை பதிவாகியிருந்தது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த யானைக்கு சிகிச்சை அளிப்பதற்காக புத்தளம் மாவட்ட வனவிலங்கு அதிகாரிகள் குறித்த யானையை தேடும் நடவடிக்கையை நேற்று மாலை முதல் முன்னெடுத்துள்ளனர். யானை இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் யானையை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக வனவிலங்கு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்திலிருந்து விமான நிலையம் நோக்கி 11 பேருடன் பயணித்த வேன் மீது புத்தளம் அனுராதபுரம் வீதியின் 7ஆம் கட்டை பகுதியில் வைத்து யானை தாக்கியது. நேற்று முன்தினம் அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 5 வயது சிறுவன் ஒருவனும் யாழ் பருத்தித்துறையைச் சேர்ந்த 39 வயதான நிமல்ராஜ் என்பவரும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளியவளை தண்ணீரூற்று பொது சந்தை வியாபாரிகள் இன்று கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் ஞாயிறு தினங்களில் முன்னெடுக்கப்படும் அங்காடி காரணமாக தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கட்டப்பட்டுகிறது 5000 அடி ஆலடிக்கு அங்கால தற்காலிக சந்தை கிழமை சந்தைன்னு கட்டப்பட்டு உள்ளது. ஆனால் அந்த சந்தையில் நடத்தாமல் இங்கே பக்கத்தில் எங்களுக்கு 1 கிலோ மைலுக்கு பக்கத்தில் சந்தையை நடத்தி கொண்டிருப்பார்கள். எங்கள் சந்தை மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கும். இதால முழு வியாபாரம் இந்த பாதிப்படைஞ்சு கொண்டிருக்கிறோம். சந்தை அங்கே நடந்தால் இங்கே எங்களுக்கு 4 நாள் பாதிப்படைகிறோம். நாங்கள் சந்தை ஒற்றி சனம் இந்த பக்கம் பெறாது. அவையில் மேலே விட்டுட்டு கிலோ 50 ரூபா கிலோ 50 வித்து போட்டு போனோம். ஆனால் அந்த பொருள் அடுத்த நாள் வச்சு பாவிக்கலான்னு சனத்துக்கு தெரியாது. சனம் வாங்கி கொண்டு அடுத்த நாள் விற்க வேண்டியது. எங்களை வந்து குழப்பறது அங்கே 50 ரூபா விற்குது, நீங்கள் 80 ரூபா விற்கிறீங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு சிரமத்துக்கு நாங்கள் வியாபாரி எல்லாம் தண்டி கொண்டிருக்கிறோம். வர்த்தக நிலையங்களை பூட்டி சந்தைக்கு வெளியில் நின்று வியாபாரிகள் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். மக்களின் துயர் நீக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மற்றொரு செயற்திட்டம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. ரத்தினபுரி எகஸ்லாண்ட் தோட்ட மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர். தமது துயரங்களை பல வருடங்களாக தோட்ட அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் முன்வைத்த போதிலும் எந்த ஒரு தீர்வும் கிட்டவில்லை. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக எகஸ்லாண்ட் தோட்டம் மற்றும் பலகொட்டண சுகாதார மத்திய நிலையத்திற்கு இன்று சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டது. சுமார் 700 குடும்பங்கள் பயன்படுத்தக்கூடியவாறான இந்த குடிநீர் செயற்திட்டத்தினூடாக நிதி ஒத்துழைப்பை லலிதா ஜெயதிலக மற்றும் PNK பெரேரா ஆகியோர் வழங்கியுள்ளனர். இதேவேளை மொரக்கொட முகலானை பகுதியில் அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு நிலவி வந்த கட்டட குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் இன்று புதிய கட்டடம் ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இலங்கை மகா போதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிஸ்வ தேரரின் பங்களிப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது.
மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. www.gametha.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளம் இன்று முற்பகல் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. மக்கள் சக்தி செயலகத்தின் அதிகாரிகளும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கிழக்கு மாகாண விளையாட்டு விழா மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி தலைமையில் நேற்று நடைபெற்றது. எங்களுடைய மாகாணத்தில் இருக்கக்கூடிய 3 பிரதான விளையாட்டு மைதானங்களை 3 மாவட்டத்தில் இருந்தும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து இந்த வெபர் விளையாட்டு மைதானத்தையும் திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த நகர சபையினுடைய விளையாட்டு மைதானத்தை மெக்கைசர் விளையாட்டு மைதானத்தையும் அம்பாறையில் இருக்கின்ற அம்பாறை நகர சபையினுடைய விளையாட்டு மைதானத்தையும் விளையாட்டு அமைச்சு மத்திய விளையாட்டு அமைச்சு புனரமைப்புகளுக்காக இப்பொழுது 5-6 வருடங்களுக்கு முன்பதாக பொறுப்பெடுத்திருந்தது. எங்களுடைய மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு விளையாட்டுத்துறையை வளர்ப்பதிலே சில புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் இன்னும் கையாளுவதற்கான நாட்கள் வரவில்லை என்றாலும் கூட அதனை கொண்டு வருவதிலே எங்களுக்கு பல்வேறு விதமான நிதி சம்பந்தமான கட்டுப்பாடுகள் எங்களுக்கு இருப்பது என்பதோடு எங்களுக்கு போதுமான மிகப்பெரிய மைதானங்கள் எங்களுக்கு இல்லாமல் இருப்பது ஒரு மிக பிரதானமான ஒரு குறைபாடாக இருக்கிறது.